ராமன் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் இந்தியாவில் ரொம்ப ஏன் போற்றப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஹ், அவருக்கு எல்லா வசதியும் இருக்குது. வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வசதியும் இருக்குது. அரண்மனை, நல்ல உயர்தரமான வாடகை, உணவு எல்லாமே இருக்குது. இப்படி வளர்ந்துக்கிட்டு வராங்க. எல்லா சலுகைகளுக்கும் எல்லா ரெஸ்பெக்ட் இருக்கும். நிறைய ப்ரோட்டோகால்ஸ், நிறைய பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கும். அப்படி இருக்க ஒரு திடீர்னு அவங்களோட சித்தி சித்தியோட பையன் வந்து பதவிக்கு வரணும்னு சொல்லிட்டு அப்பா மூலமாக ஒரு பிரச்சனை வருது. அப்பா மூலமாக ஒரு விஷயம் கொண்டு வராங்க. அப்பா சொல்கிறாங்க. உடனே அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்றாங்க. நீங்கள் கொடுத்துருங்க, பதவி கொடுத்துருங்க அப்படி சொல்கிறாங்க. அந்த இடத்துல வெறுப்பு இல்லை. சித்தி மேலேயோ சித்தி பசங்க மேலேயோ வெறுப்பு இல்லை, அப்பா மேலேயும் வெறுப்பு இல்லை. அக்செப்ட் பண்ணி போகிறாங்க. போகிற வழியில் பரதன் வந்து நீங்கள் வராட்டி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முடியாதுன்னு சொன்ன அப்பா சொல்லிட்டாங்க, நான் போகிறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் உங்கள் செப்பலை கொடுங்கன்னு சொல்லிட்டு செப்பலையும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அரண்மனை விட்டும் போயிடணும், அது காட்டுக்குள்ளே போயிடணும். அரண்மனை ஊருக்குள்ளேயே இருக்கக்கூடாது, 14 இயர்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கும் அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ நேற்று வரைக்கும் எல்லா விஷயமும் அவருக்கு தானாக தேடி வரும். சாப்பாடு, எல்லாமே, எல்லா சர்வீஸும் ராஜா மகன் போது எல்லாமே கைக்கு வரும். இப்போது இவராக சர்வைவ் ஆகணும். இப்போ நிறைய அட்வென்ச்சர்ஸ்லாம் காமிக்கிறாங்களே, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்கிறாங்க. அந்த மாதிரி காட்டுக்குள்ளே போகணும், இவரே ஃபுட்டை தேடணும், இவரே செட்டில்மெண்ட் உருவாக்கணும், ஒரு ஷெல்டரை உருவாக்கி அங்கே தங்கணும். எப்படி இருக்குது இது. ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது அதுக்கப்புறம் அதோட விட்டுச்சா, அதுக்கப்புறம் வந்து ராவணனுங்கிற ஒரு கிங் வந்து ஒய்ஃபை கடத்திட்டு போயிடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, எப்படியோ இன்ஃபர்மேஷன் கிடச்சி அவங்க இந்த மாதிரி ஒரு கிங்கை கடத்தி வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்கள தேடி ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அனுமன் மூலையாக தூது அனுப்புகிறாங்க. அந்த தூது அவர் வந்து நிராகரிக்கிறாங்க. அந்த கிங் முடியாது அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கிங் மேலேயும் வெறுப்பு இல்லாதனால அந்த ஒரு நியாயமான கோரிக்கை பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அப்போ அது ஒர்க் அவுட் ஆகாதனால போருங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் கடைசியாக ராவணன் வராங்க. கிட்டத்தட்ட எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டாங்க. ராவணன் வராங்க. ராவணனும் ஆயுதங்களை இழந்துடுறாங்க. ராவணன் ஆயுதம் இழந்துட்டா ஈஸி, அடிச்சுட்டு ஒய்ஃபை கூப்பிட்டு வரலாம். ஆனால் திருப்பி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கொடுங்க, நாங்கள் போய்ட்றோம், நீங்களே ரூல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க அக்செப்ட் பண்ணல. நீங்கள் ஒரு நாள் டைம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ராவணன் அது கேட்காம திருப்பியும் சண்டைக்கே வராங்க. திருப்பியும் ராவணன் ஜெயிச்சு இந்த ஒய்ஃபை கூட்டிகிட்டு வராங்க. ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்து அரண்மனைக்கு வந்தோடனே ஊருக்குள்ளே வந்து குடிமக்களில் ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை கிளப்புறாங்க. அந்த கிளப்புறோன்னா அவங்க மேலேயும் வெறுப்பு இல்லை. நேராக ஒய்ஃபை கூப்பிட்டு, குடிமகன் நம்மக்கிட்ட ஒரு டவுட்டாக இருக்கார், அப்போ நம்ம அதை ப்ரூஃப் பண்ண வேண்டியது நம்ம கடமைன்னு சொல்லிவிட்டு எஸ் எ கிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, குண்டம் இறங்க சொல்கிறாங்க. அதாவது தீக்குளிச்சன்னு இப்போ வந்து நம்ம அது ஒரு கற்பனையாக அந்த எக்ஸாபரேட் பண்ணி எழுதுறது, அதாவது கொஞ்சம் கற்பனை கலந்து மிகப்படுத்தி தானே எழுதுவாங்க காவியங்கள். அப்படி எழுதுனது ஆக்சுவலாக குண்டம் இறங்கியிருப்பாங்க. குண்டம் இறங்கி அவங்க ப்ரூஃப் பண்ணுறாங்க. இப்படி வழிநடுக ராமன் வந்து பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கார். ஆனால் யார் மேலேயும், கொடுக்குறவங்க மேலே வெறுப்பே கிடையாது, யார் மேலேயும் வெறுப்பு கிடையாது. அக்செப்டன்ஸ், என்ன பிரச்சனை வந்தாலும் அக்செப்ட் பண்ணுறது. அந்த டெம்பர்மெண்ட் ஆஃப் மைண்ட், இந்த ஸ்ட்ராங் மைண்ட். ஒருத்தர் வந்து நம்மளை அடிக்கிறாங்க, கொள்கிறாங்க, அதை விட இந்த லைஃப் லாங் வர்ற பிரச்சனையில் அப்படியே அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொண்டு போகிறது. அவங்க மேலே வெறுப்பு இல்லாமல் இவங்க என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு போகிறது. ஸோ இந்த டெம்பர்மெண்ட் ஆஃப் மைண்டு தான் ராமனோட இந்த புகழுக்கு காரணமாக இருக்கும்.
அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து எங்கேருந்து எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா, ஜக்கியோட ஒரு இன்டர்வியூவில் அவர் சொன்ன விஷயத்த வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி சொல்கிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ.